இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஹானாவை காமிக்கிறாங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். அங்கே வந்துட்டு செக் பண்ணி பார்த்ததுமே டாக்டர், இப்போ நீங்கள் 3 குழந்தைக்கு வந்து அம்மாவாக போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியான ஒர்க்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப வந்துட்டு நல்லபடியாக மெடிசன் எடுத்து நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் தான் நல்லா வந்துட்டு குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க. அங்கே அவள் கார்டை கொடுத்து பில் பே பண்ணா. அங்கே வந்துட்டு மணி எதுவுமே இல்லையேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிடா. அங்கே வரிசையில் நிற்கிறவங்க காசுலாம் எதுக்கு வந்துட்டு இப்படி உயிரை போட்டு வாங்குற, எந்திரிச்சு போன்னு சொல்லிட்டு அங்கே திட்டாங்க. இப்போ டாக்டர் நீங்களாம் வாய முடுங்க அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போய் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விட்டதுமே ஹீரோயின் என்னோட கார்டில் நிறைய வந்துட்டு பைசா இருந்துச்சு எங்கே போச்சு அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ அவங்க ஸ்டெப் மதரை காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே கால் பண்ணதுமே இந்த லேடி வந்துட்டு அங்கே கால் அட்டன் பண்ணிடுறாங்க. எனக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு இப்போ ரொம்ப அவசியம் அப்படின்றத சொன்னதோ, எந்த காசை பற்றி பேசிகிட்டு இருக்க, எந்த காசுமே எங்ககிட்ட நீ கொடுக்கலையே அப்படின்றத சொன்னதுமே செஞ்சு நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, எனக்கு வந்துட்டு இப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட், என்னோட பேபிஸ்க்கு வேணும் அப்படின்ற சொன்னதும் உன் பேபி வந்துட்டு பிறந்தா என்ன, இல்லாட்டி இல்லாமல் போனால் எங்களுக்கு என்ன, நீ வந்துட்டு காசெல்லாம் கேட்குற வேலை வைக்காது அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு அப்படின்னா என்னோட பங்கையாச்சும் எனக்கு கொடுங்கன்னு சொன்னதோ, என்ன பங்கை பற்றி நீ பேசிட்டு இருக்க, வயசுலேருந்தே உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன், அதுக்கு நீ காட்டுற நண்டி கடனா அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் அவங்க அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க போல். இப்போ நம்ம ஹீரோயின் என் குழந்தைகளை வளர்க்குறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நானாவே தனியாக எப்படியாச்சும் வந்துட்டு ஒர்க் பண்ணி தான் வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே வேலைக்கு போயிடுறா. 3 பேபிஸ் வயிற்றில் இருக்க வாசி அங்கே ரொம்ப வந்துட்டு வயிறு பெருசாக இருக்குது. அப்போ அங்கே சில லேடிஸ் அதை பார்த்துட்டு இவங்க ஹஸ்பண்ட் யாராக இருப்பாங்க, இப்படி பாவம் கன்சீவாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் வந்து விட்டுட்டு போகலாமா, அந்த லேடி பாவம் காசுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க போல் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு போகும்போது ஹீரோயினுக்கு அங்கே வந்து கால் ஸ்லிப்பாக எங்கே வந்து வயிறு ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. அங்கே எல்லாருமே வந்துட்டு பாவம் இந்த பொண்ணோட நிலைமையை பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கா. எனக்கு வந்துட்டு காசு இல்லாமல் நான் என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஒரு வீட்டில் வந்துட்டு ஜாப் கிடச்சிருக்கு. அவள் ரொம்ப காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கா. அங்கே தான் நம்ம ஹீரோ ஃபேங் அங்கே வந்து மீட் பண்ணியிருக்கா. ஸோ வந்துட்டு அங்கே ஃபேங் வந்துட்டு அங்கே யாரோ நினச்சவ பேசுகிறா. உள்ளே போனதுமே அங்கே மெய்ட்ஸ் எல்லாருமே வந்து அங்கே மரியாதை கொடுக்கும்போது தான் தெரியுது இந்த வீட்டோட ஓனர்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவளுமே வந்துட்டு சாரியெல்லாம் சொல்லிட்டு அங்கே வந்து வணக்கம்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க பிரதர் அங்கே வந்துட்டு என்ன வந்து பிரதர் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, வாங்க உள்ள அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்லை அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோட படிப்பு செலவுக்கு தேவையான காசு எல்லாத்தையுமே சம்பாரிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே இருக்க மெய்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக நடிச்சு அவர் என்ன வளைச்சி போடலான்னு பார்க்குறியா, நீ வந்துட்டு ஒழுங்கா இங்கேருந்து வேலையை விட்டு ஓடி போயிரு, இல்லை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறப்ப நானுமே இங்கே ஜாப் தான் பண்ண வந்திருக்கேன், நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறப்ப உன்னை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப ஒர்ஸ்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், உன்னை விட எங்களுக்கு சேலரியுமே அதிகம் எக்ஸ்பீரியன்ஸுமே அதிகம்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அங்கே சீப்பாக ட்ரீட் பண்ணி வேலையை பார்க்க விடாமல் அடிச்சங்க தள்ளும்போது நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். இப்போ எதுக்காக நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட எப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அவள் வேலை ஒழுங்காக பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு சும்மா ட்ராமா பண்ணதுமே ஒன்றை மாதிரி லேடிக்கெல்லாம் வந்துட்டு இங்கே ஒர்க் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி அடிச்சங்க வெளியே எடுத்து விட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்படிலாம் வந்து பொறுமையாக இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, உனக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீ தைரியமாக பேசலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போகும்போது அவங்க பிரதர் வந்து அங்கே ஒரு ட்ரிங்க் வச்சுருக்கான். அதை எடுத்து நம்ம ஹீரோ குடித்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. உனக்கு இப்போ ஏஜ் என்ன போயிடுச்சு, நீ எப்போ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிற, நம்ம குடும்பத்துக்குமே வாரிசெல்லாம் வேணாமான்னு சொல்கிறப்ப நீங்கள் இன்னும் கவலைப்படாதீங்க ஆன்ட்டி, கண்டிப்பாக வந்துட்டு அவனுக்கு வந்து குடி சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு பொண்ணை பிடிக்கும் அப்படின்றத செட்டங்க பேசினதுமே யார் அது அப்படின்றத செட்டங்க கேட்கும்போது அவங்க நீங்கள் வந்துட்டு பேசாமல் இருங்கம்மா, அவன் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கசின் பிரதர் அவன் திட்டிட்டு அங்கேருந்து போகிறான். ஹீரோயினை நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வந்துட்டு உள்ளே போய் ஒர்க் எல்லாமே பண்ணு அப்படின்றத சொல்லும்போது அவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணுது போல். சரி உனக்கு வந்துட்டு எவ்வளோ காசு வேணுமோ சொல்லு, நான் வந்துட்டு கொடுக்குறேன், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயினுக்குமே எங்கள் காசு தேவைப்படுதில்ல. ஸோ அதனால் வந்துட்டு அவள் ஓகேன்னு சொல்லிடுறா. இவன் அர்த்தம் வந்துட்டு வேறு மாதிரி வந்துட்டு எடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். அதில் வந்து ட்ரக்கை தான் கலந்து வச்சுருக்கான் போல். அதனால தான் வந்துட்டு அப்படி ஒரு சிரிப்பில் இருந்திருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நான் வந்துட்டு வெளியே கிளம்பி போகிறேன்னு சொல்கிறப்ப அவங்க வந்துட்டு கிஃப்ட்டு உள்ள ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த கிஃப்ட்டு இதுதானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் வந்து நம்ம ஹீரோயினை போர்ஸ் பண்ணி அங்கே வந்து தப்பாக நடக்க பார்த்துடுறான். நீங்கள் அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. எதுக்காக நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து அழுதுட்டு ட்ராமா பண்ணிகிட்ருக்காத, நீ வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் நான் இங்கே க்ளீன் தான் பண்ண வந்தேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவன் வந்து கண்டுக்கலை.
அப்போ பிரதர் நீங்கள் என்ன பண்ணீங்க இவ்வளோ அப்படின்றத சொல்லும்போது அங்கே ட்ரிங்கை பார்த்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் யார் இந்த வேலை பண்ணதுன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ட்ரபுளும் வேணாம் நீ பேசி கிளியர் பண்ணுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ எடுத்துக்கோன்னு சொன்னதோ எனக்கு வந்துட்டு இந்த காசு மட்டும் போதும் அப்படின்றத சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து போயிடுறா. அவன் ஏகப்பட்ட காசு வச்சிருக்கான், பட் எந்த ஒரு காசுமே அவள் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்கு. காலேஜுக்கு வெளியே பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக இப்போ யூனிவர்சிட்டியில் வந்து கூட இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறப்ப உனக்காக நாங்கள் பையன் பார்த்து வச்சிருக்கோம், ஒழுங்கா நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேனா எங்களுக்கு வந்துட்டு காசு கொடுப்பாங்கல்ல அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உன்னோட பிரதருக்குமே டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு காசு வேணும், என்ன நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்கள் பையனுக்கு வந்துட்டு வெக்கமே இல்லாமல் வந்துட்டு வேணும்னா நீங்கள் சம்பாரிச்சு கொடுங்க, இல்லை அவனை சம்பாதிக்க சொல்லுங்க அப்படின்ற சொல்லி பேசுகிறப்ப அதற்கு உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன், அதுக்கு என்ன நீ வந்துட்டு பண்ண போகிற அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து கோவப்பட்டவங்க அடித்து சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆமோதா அப்படின்ற சொல்லிட்டு பிடிச்சி இருக்கும்போது அங்கே ஹீரோயின் வாமிட் பண்ணுற மாதிரி வந்துடுறா. என்ன வேலை பண்ணி தொலைஞ்சிருக்கா, அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க வீட்டில் வந்துட்டு இப்படி குடும்ப மனத்தவே வாங்கிட்டாலே இதுக்கப்புறம் இவ்வளோ சும்மா மட்டும் விடக்கூடாது, நீ இதுக்கப்புறம் வீட்டு பக்கம் வந்தேன்னா நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாகி போயிடுது. நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த வேர்ல்டில் என்ன வந்து சமாளிக்கவே என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டுட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் இப்படி கீழே விழுந்து அங்கே வந்துட்டு கிடக்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு நடக்குதுன்னு. அவங்க பிரதர் அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவ ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறான். இன்னும் இந்த பொண்ணுக்கு ஆச்சு, ஐயோ இந்த பொண்ணு ஆச்சுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப அப்போ அவங்க ஸ்டெப் மதர் வந்து இவ்வளோ எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்க, இப்படியே விடுங்க செத்தா சாவட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது என்ன ஜென்மங்க நீங்கள், அந்த பொண்ணு இப்போ கன்சீவாக இருக்காங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னதோ இவ யார்கிட்ட போய் வந்துட்டு பிள்ளையை வயிற்றுல வாங்கிட்டு வந்தானே தெரியாது, இவ குழந்தை வந்துட்டு பிறந்து இந்த உலகத்தில் என்ன பண்ண போகுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட பிரதர் மரியாதை இங்கேருந்து போகிறீங்களா இல்லையா, நான் வந்துட்டு இல்லை காட்ஸை வச்சு அடித்து விரட்டணுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். என்ன ரொம்ப இவளை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிட்டுருக்க அப்படின்னா ஏதாச்சும் எங்களுக்கு பைசா கொடுக்க வேண்டியதானேன்னு சொல்கிறதுமே இவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிருது. இப்படிலாம் கேவலமான பிறவங்க கூட இருப்பாங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக கோவப்பட்டு அங்கே சண்டை போட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோட்ட அவன் கால் பண்ணி இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். ப்ளீஸ் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த பொண்ணை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக விட மாட்டாங்க, ரொம்ப குயிக்காக நீங்கள் வாங்க அப்படின்றத சொல்கிறப்ப இப்போ அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு. இப்போ எதுக்காக இதை பற்றி நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, யார் இதை பற்றி என்கிட்ட சொல்லலையே, நீ வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் எனக்கு தொந்தரவு பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கே காலை கட் பண்ணதும் என்ன வந்துட்டு குழந்தை அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் அன்றைக்கி ஒரு கேர்ளை வந்து எனக்கு கிஃப்டாக அனுப்புனீங்கல்ல, அந்த குழந்தை அவள் தான் வந்து கன்சீவாக இருக்கலான்னு சொன்னதும் எந்த கிஃப்ட்டை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க, நான் உனக்கு ஒரு மேஜிக் மெடிசன் வந்து உன்னோட டேபிளில் வச்சுருந்தேன், அதுதான் நான் வந்துட்டு உனக்காக வச்சது, நீ வாட்டிக்கு என்னத்தையும் பேசிட்டு இருக்கியே, நான் வந்துட்டு யாரையும் உனக்காக அனுப்பலையேன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி நான் வந்துட்டு சேலெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன வர கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அவளை பண்ணிக்கிட்டேனா அப்படின்ற சொல்லிட்டு வேமா அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அந்த மேஜிக் மெடிசன் எடுத்து நம்ம ஹீரோயின் அன்னைக்கு குடிச்சிட்டு போயிட்டா. ஸோ அதனால தான் அவள் உடனே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா போல். அவளோட பேரண்ட்ஸ் இன்னுமே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அங்கே வந்து பேசிட்டு அவளை போட்டு அடிச்சுட்டு அங்கே ரொம்ப சித்திரவதைப்படுத்திட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயின் பாவங்க கீழே விழுந்துடுறா. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா ரொம்ப டென்ஷனோட வேமா அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் எதுக்காக நீங்கள் இப்படி கேவலமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன், நான் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து சம்பாரித்த காசு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன், என்னோடய குழந்தைய வளர்க்குறதுக்கு காசு இல்லாமல் தானே நான் இந்த மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்க பிரதருக்கு அங்கே வந்து கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. அங்கே இருக்க எல்லாருமே எவ்வளோ கேவலமான ஜென்மங்க, இவங்களெல்லாம் பேரண்ட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கே வந்துட்டு அர்த்தமே கிடையாது, ஒரு பொண்ணை வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப வந்துட்டு அசிங்கமாக அவங்கள திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்தாள் என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு இப்படி எங்கள் அசிங்கப்படுத்துவா, இன்றைக்கி ஒன்று நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வேமா நம்ம ஹீரோயினை அடித்து நிற்க கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. ஆனால் அப்போ அங்கே கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ அவங்க வந்து உள்ளே என்ட்ராயிடுறான். நீங்கள் வந்துட்டு இப்போ யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கத்திட்டு அங்கே நிறைய கார்ட்ஸை கூப்பிட்டுட்டு வந்ததுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுது. ஹீரோவேமா அவங்க வந்துட்டு அவளை காப்பாற்றினதுமே அவங்க பிரதருக்கு அப்போ தான் வந்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்றத சொல்லும்போது யாருக்கு வந்துட்டு அவ்வளோ தைரியம் இருக்குது அவன் மேலே கையை வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுருக்கான். அங்கே இருக்க லேடிஸ்மே ரொம்ப சந்தோஷமாகறாங்க. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், கரெக்டான டயத்தில் வந்துட்டு தன்னோட ஒய்ஃபை காப்பாற்றிட்டாங்கல்ல அப்படின்ற சொல்லிட்டு வேமா வந்துட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதும் நீ வந்துட்டு இப்படிலாம் வந்து அவளை கூட்டிகிட்டு போக முடியாது, நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன்னா நீ இப்போ எங்களுக்கு வந்துட்டு என்ன வந்து பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இவங்களுக்கு வந்துட்டு சரியான பனிஷ்மெண்ட்டை கொடுங்க அப்படின்றத நம்ம ஹீரோ சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. அவங்க பிரதர் போட்டு எத்தி தள்ளிடுறான். என்ன தைரியம் தான் நானும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன், இன்னைக்கு உனக்கு என்ன நடக்க போகுது பாருன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான்.
நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுமே அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு உன்னோட 3 குழந்தைங்களுமே நல்லபடியாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிட்டு இப்போ இவ வந்து 7 மந்த்ஸ் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா கன்ஃபார்மாக அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அங்கே அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. இப்போ சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லும்போது இவங்க ரொம்பவே வீக்காக இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துக்கணும், சரியான சாப்பாடு இல்லாமல் தான் பேபிஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறதப்ப நம்ம ஹீரோயினுங்க கையை பிடிச்சிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா, தயவு செஞ்சு நீ வந்து என்னை விட்டுட்டு போயிடாத, என்னோட பேரண்ட்ஸ் திரும்ப இங்கே வந்தாங்கன்னா என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அழுகும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்களுக்கு சரியான லெசன் எடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்புறம் நான் வந்துட்டு உன்னை எப்போயும் விட்டுட்டுலாம் போக மாட்டேன், நீ இப்போ என்னோட குழந்தைக்கு அம்மாவாக போகிற, ஸோ நான் நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இவங்கள பார்த்தா ஃபேஸ் எல்லாம் அங்கே காயமாகி போட்டு பயங்கரமாக அடி வெளுத்து விட்ருக்காங்க. இதுக்கு நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இங்கே கோவமாயிட்டு எப்படியாச்சும் வந்துட்டு காசு பறிக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. அவள் இல்லைன்னு ஒரு பொண்ணு வர, அவள் ஃபேங்கோட சிஸ்டர் போல், எங்கே உங்களோட பொண்ணு அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கா, அவள் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள், 3 பேபிஸை பெற்றுக்க போகிறான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஓ அப்படியா அதனால தான் ஸ்கூலில் வயிறு வந்துட்டு அவ்வளோ பெருசாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. இப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வந்து இப்படி ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் பண்ண வேலை எல்லாமே தெரியும், என்னோட பிரதரோட சேர்ந்து அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, உங்களுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் ப்ளீஸ் எங்களுக்கு எல்லாத்தையுமே பறிச்சுட்டாங்க, எங்களுக்காக நீ ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற சொன்னதும் நான் எதுவும் பண்ண முடியாது, என்கிட்ட எந்த ஒரு பவருமே கிடையாது, நீங்கள் வேணா போய் அவர்கிட்ட பேசி பாருங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஒரு நல்ல கிஃப்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, ஃபேஸை பூரா உடச்சி விட்ருக்காருல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் இங்கே தொந்தரவு பண்ணிட்டு இருக்காம கிளம்பி போங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இப்போ பேசாமல் நம்ம பொண்ணையாச்சும் போய் மீட் பண்ணலாமா, அவளாச்சும் வச்சு நம்ம எப்படியாச்சும் வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே திரும்ப வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறாங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கும் போது அங்கே நர்ஸுங்க எல்லாருமே ஐ திங்க் வந்துட்டு இந்த பேபி பிறந்த பிறகு இவளை வந்து விட்டுட்டு போனாலும் போயிடுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு டூலாக தான் இவளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் எதுக்காக நீங்கள் இப்படி மற்றவங்க மனசை வந்துட்டு நோவடிக்கிற மாதிரி பேசுகிறீங்கன்னு சொன்னதும் என்ன நாங்கள் தப்பாக பேசிட்டோம், காசுக்காக தானே பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப இழிவாக பேசுனதுமே நம்ம ஹீரோ அப்பங்க வந்துடுறான். என்னோட ஒய்ஃபை பார்த்து நீங்கள் என்ன மாதிரி பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் ஜாப் இல்லாமல் போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களான்னு சொன்னதும் அந்த லேடிஸ் அங்கே ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது அவன் மேலே ரொம்ப பொசசிவ் ஆக ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே இந்த சைனாவுக்குள்ளே ஜாப் இல்லாமல் நான் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் இந்த உலகத்துலேயுமே நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டதுமே அவங்க ரொம்ப நர்வஸ் ஆகிடுறாங்க. எப்போ அவளுக்கு வந்து டிசார்ஜ் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு மேடம் சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் உடனே கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க டாக்டரை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. இப்போ குழந்தையுமே நல்லா தான் இருக்குது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து நல்லாக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவன் நம்ம ஹீரோயின்ட்ட இதுக்கப்புறம் நம்ம இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உன்னோட உடம்பு இப்போ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, பேபியுமே நல்லா இருக்குது, நம்ம இங்கே வீட்டிலேருந்து போய் நல்லா ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக அங்கே வந்து கிராண்டாக வெல்கம்லாம் கொடுத்ததும் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போ ஒரு ஞானி வந்து மாஸ்டர் இந்த லேடி யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களை நீ மேடம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கூப்பிடு அப்படின்றத சொன்னதுமே அவங்க எல்லாருமே வந்துட்டு ஓகே மேடம் அப்படின்ற செட் அங்கே பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குன்னு சொன்னதும் அப்படி எப்படி உன்னை வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிற, இதே மாதிரி தான் உன்னை ட்ரீட் பண்ணுவாங்க, நீ வந்துட்டு கிளம்பி வா அப்படின்ற சைட் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். சரி உன்னோட ரூம்பை போய் நீ பாருன்னு சொன்னால் ரூம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கான். அங்கே வந்து கதவை ஓப்பன் பண்ணதுமே உள்ளே பார்த்தா ரொம்ப லக்ஸரியான வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்ன இவ்வளோ வந்து எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் எல்லாமே எனக்கான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு ட்ரெஸ்ஸோட விலையை பார்த்தா 10 மில்லியன் போட்டிருக்கு. என்னது 10 மில்லியனா, அடப்பாவி எதுக்கு எனக்கு இவ்வளவு, எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, நான் இவ்வளோ வந்து எக்ஸ்பென்சிவானதெல்லாம் போட மாட்டேன்னு சொன்னதும் நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, என்கிட்ட இருக்க எல்லாமே யாருக்கு நான் கொடுக்க போகிறேன், உனக்காக தான், ஸோ வந்துட்டு இது எல்லாமே நீ வந்து நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொன்னதும் நீங்கள் என்ன உண்மையாவா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் அப்புறம் என்ன பொய்யாவா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் அவன் வந்துட்டு அங்கே கிஸ் பண்ண போகும்போது அவளுக்கு அங்கே கால் வந்துடுது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இப்படி கிளாஸ் ரீயூனியன் வரப்போகுது, நீ எப்போ வரப்போகிற அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது ஒன்றும் கவலைப்படாத நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்றத அவளுமே சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசுகிறப்ப நீ இதுக்கப்புறம் எதை பற்றியுமே ஃபீல் பண்ணக்கூடாது, நல்லபடியாக இரு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன்ட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு காமிச்சதுமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவளை ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து செப்பல்லாம் போட்டு விட்டு அங்கே பார்த்துட்டு சரி ஓகே நீ இப்போ கிளம்பி போயிட்டு வா, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ண வரேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு இங்கே பார்த்தா அங்கே அந்த லில்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க.
ஹீரோயின் அங்கே வந்ததுமே அங்கே ரொம்ப சீப்பாக வந்துட்டு பேசிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா லில்லி. ஏன்னா ஹீரோயினை சுத்தமாக அவளுக்கு பிடிக்காது போல. ஏன்னா வந்துட்டு இப்படிலாம் வந்து நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னா நீ வந்துட்டு பெரிய பணக்காரி ஆயிருவியா, நீ எப்படிப்பட்டவ, உன் குடும்பம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்ன தெரியாதா, நீ எப்படிப்பட்ட பர்சனை போய் மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பிரதரை பற்றி அவங்க ரொம்ப மோசமாக பேசுகிறா. ரொம்பவே அங்கே வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் வரவுமே இது எல்லாமே நான் தான் கொண்டு வர சொன்னேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ட்ராமா பண்ணதுமே. ஆனால் வந்துட்டு அப்படி எதுவுமே இல்லை, எல்லாமே நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோ ஏற்பாடு பண்ணியிருக்கான். அங்கே ரொம்ப ஹீரோயினை எல்லாருமே சேர்ந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே இவங்களுக்காக தான் சொல்லிட்டாங்க. மேனேஜர் சொன்னதும் இவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிட்டாங்க, கோவப்பட்டாங்க, சண்டை போடுறா. இப்போ வந்துட்டு எப்படியோ வந்து ஃபைனலாக வந்து அங்கே வெளியே வரும்போது நம்ம ஹீரோ அவங்க வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வந்ததுமே இவ்வளோ தான் கூப்பிட வந்திருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது பார்த்தா வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்து டென்ஷன் ஆகி போய் அங்கே கத்திட்டு இருக்கா. இவள் உடனே அவங்க பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணி உங்கள் பொண்ணு எவ்வளோ வசதியாக இருக்கா, நீங்கள் ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சண்டை போட்டு அங்கே பயங்கரமாக வந்துட்டு ஏற்றி விட்றா. இவங்க உடனே அங்கே மீட் பண்ண வந்துட்டு எவ்வளோ காசு வந்து செலவு பண்ணியிருப்போம், என்ன நினச்சிட்ருக்க, எங்களுக்கு ஏதாச்சும் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப நீங்கள் பண்ணதுக்கு உங்களை நான் உயிரை விட விட்டதே பெரிய மேட்டர், நீங்கள் இதுக்கப்புறம் என்னை தொந்தரவு பண்ணிங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போனதுமே இவங்களோட பிளான் எல்லாமே சொதப்பி போயிடுது. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதோ அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க, ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு அவளுக்கு நினச்சிட்டு கவலையாயிட்டு இருக்கு. யார் வந்துட்டு உன்னை இப்படி கவலைப்பட வச்சது, நீ சொல்லு, நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் வேணாம், நீங்கள் எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இப்படி வந்து பண்ணுறவங்கள சும்மா மட்டும் விடக்கூடாது, ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்காங்கன்னு சொல்கிறப்ப நாளைக்கு வந்துட்டு பார்ட்டி வேறு இருக்குது பிரதர், அங்கேயுமே உங்களை ஏதாச்சும் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு சொன்னது. ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இந்த லிலியை பார்த்தா அங்கே ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கா போடுறதுக்காக. அப்போ அவங்க அங்கே 2 பேருமே அங்கே வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறப்ப இப்படியே நீங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், நீங்கள் எப்படியாச்சும் வந்துட்டு ஏதாச்சும் அவளை வந்துட்டு அசிங்கப்படுத்தினா தானே நான் வந்துட்டு உண்மையாக ஏதாச்சும் பண்ண முடியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் பண்ணுறோம், காசு மட்டும் கொடுங்க எங்களுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணுறாங்க. இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது, நீ வந்து அவனோட லைஃப்பில் இல்லாமல் போகணும், அதுதான் எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு அந்த பார்ட்டியில் காமிக்கிறாங்க. அவள் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே வந்திருக்க பார்த்தியா, அதான் பெரிய மீட்டர், காசு இருக்குன்னு சொன்னால் கழுத கூட உள்ளே வருமானு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நீ இப்போ எதுக்காக வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்க, நீ ஒரு சரியான ஃபேக், உன்னோட ஃபேமிலி வந்துட்டு உன்னை கழட்டி விட்டு என்னோட குடும்பத்தில் வித்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் நினச்சோன்னா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும், உனக்கு ஒரே ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன், பேசாமல் இந்த ஃபேமிலியை விட்டு போயிட, அதான் உனக்கு நல்லது. ஏன்னா நீ வந்து யாரை போய் மேரேஜ் பண்ணியிருக்க தெரியுமா, ஒரு மிருகத்தை போய், அந்த மிருகம் என்ன பண்ணுனே உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஒர்ஸ்ட்டாக வந்து பேசிட்டு இருக்கா. நீ வந்துட்டு யாரோட குழந்தைய வந்து கன்சீவ் ஆகிட்டு என்னோட பிரதரோட பேரை சொல்லிட்டு இருக்கே, அவன் வந்துட்டு குழந்தைய பெற்றுக்க முடியாது, அவனுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அது எப்படி அது அவனோட குழந்தையா இருக்கும், நீ வந்து அவனையே ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு வந்துட்டு நல்லது என்னன்னா இந்த குடும்பத்தை விட்டு போகிறதான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இப்படிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவங்க தள்ளி விட்டுட்டு உனக்கு என்ன சொன்னால் புரியாதா, நீ வந்துட்டு என்னோட ஸ்டூபிட் பிரதரோட ஒய்ஃப், நீ அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது, மரியாதையாக போய் இந்த பேபியை வந்துட்டு அபார்ஷன் பண்ணிக்கோ, அதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்ப மோசமாக வந்துட்டு அவர்கிட்ட பிஹேவ் பண்ணுறா. ஹீரோயின் நான் லைஃப்பில் வந்து என்ன தப்பு பண்ணேன், எல்லாமே எனக்கு ஏன் இப்படி தப்பாகவே நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இவளுக்கு என்னென்னா இவளுக்காக வந்துட்டு இவ்வளோ லக்ஸரியான லைஃப் வந்துட்டு அவன் ஏன் கொடுக்கணும், எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே கோவமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் இந்த பேபி அவரோட தான், நாங்கள் டெஸ்ட்டே பார்த்துட்டோம், அவரோட குழந்தை தான் சொன்னதும் யார்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கா, உன்ன மாதிரி லேடியை பற்றி எனக்கு தெரியும், காசுக்காக நீங்களாம் என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்கவங்க நீ எப்படி இந்த பொண்ணுகிட்ட போய் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீங்கள் யாராச்சும் வாயை திறந்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஆளை வச்சு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே அங்கே இன்சல்ட் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு எப்படிப்பட்டவன் தெரியாதா, உன் கனவுல கூட நினச்சிடாத இந்த குடும்பத்தோட வந்துட்டு பெரிய மகாராணி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு உன்னை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும், காசுக்காக நீங்களாம் என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப கோவமாயிட்டு எதுக்காக நீ இப்படி வந்து ஒரு வயிற்றுப்புள்ள தாச்சிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அங்கே அவள் ஆளை வச்சுட்டு அடித்து இவ்வளோ வெளியேற்று விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே அங்கே வந்துட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. அவள் வந்து உன்னோட சிஸ்டர் இல்லா, நீ ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்து ட்ராமா பண்ணிட்டு இவ்வளோ மாதிரி ஆளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இவ வந்துட்டு எங்கள் சொத்துக்காக தான் வந்திருக்கா, இவ வந்து யாரோடய வந்து வயிற்றுல பிள்ளைய தான் வாங்கிட்டு வந்திருக்கா, இது கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும், ஏன்னா பிரதருக்கு வந்துட்டு பேபியை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு மோசமாக பிஹேவ் பண்ணுறா. இது வந்துட்டு யார் கொடுத்தது, என்னோட
பிரதர் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டார், திருட்டுத்தன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே அசிங்கப்படுத்தி இவ பாடியில் வேறு ஏதாச்சும் திருடி வச்சிருக்காளான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ராயிடுறான். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத சொல்லும்போது அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிருது. வந்து கோட்டெல்லாம் போத்தி விட்டுட்டு நீ நல்லா தானே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கான். என்ன வந்துட்டு அவர் முன்னாடி நல்லவங்க மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, நீ பண்ண திருட்டு வேலையெல்லாம் தெரியாதா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது கோவப்பட்டு அவன் அடிச்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ இப்படி ஏன் முன்னாடியே என்னோட ஒய்ஃபை பற்றி பேசுவேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவள் வந்துட்டு நீ என்ன தைரியம் தான் ஏன் மேலே கையை வைப்ப, நீ எதுக்காக இப்படி ஏன்ட்ட பிஹேவ் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இந்த பிரேஸ்லெட் எல்லாத்தையுமே பிடுங்கி ஹீரோயின் கையில் போட்டு விட்டுறான். அங்கே அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இங்கே பாருங்களேன் இவன் வந்துட்டு என்ன மாதிரிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறப்ப அவன் பார்த்தாங்க ரொம்ப வந்துட்டு பயந்து போயிடுறான். அவனை பார்த்துட்டு என்ன பேசிட்டு இருக்க, பேசாமல் வாய முட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அவ்வளவே அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. ஐயோ கடவுளே, நம்ம எல்லாருமே இவ பேச்சை கேட்டு நாசமாக போயிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. இவளுக்கு ஒரே ஜெலஸால தான் இவ பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு காலை பிடிச்சி கெஞ்சிரா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே கோவமாயிருது. எவ்வளோ தூரத்துக்கு நீ இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசின, ஸ்டூபிட் பிரதர் அது இதுன்னு பேசின, இப்போ என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இவளை அடித்து வெளியே இழுத்து விடுங்கன்னு சொன்னதுமே அவன் வந்து கெஞ்சிரான். இதுக்கப்புறம் இவனுக்குமே இங்கே ஜாப் கிடையாது, இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அவளோட பாய் ஃப்ரெண்டையுமே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. வந்துட்டு கூட பிறந்த சிஸ்டர்லாம் கிடையாது, ஒரு ஒன்று விட்ட சிஸ்டர் மாதிரி தான். அதனால தான் வந்துட்டு இவன் இந்த லெவலுக்கு பேச்சு பேசி இருந்திருக்கா. நெக்ஸ்ட் டே இங்கே ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையுமே அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அங்கே கிஸ் எல்லாம் பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருது. அப்போ அந்த லில்லி அதெல்லாமே பார்த்துட்டு இவ வந்து என் லைஃபவே கெடுத்து விட்டுட்டா, எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே அவளுக்கு கிடைச்சிட்ருக்கு, நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினை பார்த்தா அவங்க கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் முழிப்பு வந்ததுமே எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் உன்னால் என் லைஃபே நாசமாயிருச்சு, நான் எப்படி உன்னை சும்மா விடுவேன், நான் வந்து உன் லைஃப்பில் இருக்க எல்லாத்தையுமே பறிச்சிருவேன்னு சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோவை பார்த்தாங்க ஹீரோயினை மீட் பண்ண வந்ததுமே அங்கே கண்ணுக்கு முன்னாடி ஹீரோயின் மாதிரி தெரியுது. பட் வந்துட்டு இருக்கிறது இந்த லில்லி தான். அவளுக்கு வந்துட்டு அவனை பிரதர்ன்னு சும்மா வேணா சொல்கிறா, பிரதர்ன்ற மாதிரியெல்லாம் கிடையாது, தப்பான எண்ணம் தான் அவன் மேலே இருக்குது, சொத்தெல்லாமே அவளுக்கு வரணுன்றதுக்காக அங்கே வந்துட்டு அவன் கூட சேர்ந்து அவள் மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்டு அவன் அங்கே மயக்கமானதுமே அங்கே கால் பண்ணி இப்படி வந்து உன்னோட ஹஸ்பண்ட் முழுசாக எனக்கு சொந்தமாக போகிறான், இதுக்கப்புறம் யாருமே வந்து பறிக்க முடியாது என்கிட்டருந்துன்னு சொல்லிட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறா. ஆனால் அவன் அங்கே ரொம்பவே கோமாயிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடுறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்து இந்த ட்ரிக்கில் மாட்டிக்கிறவேன்னு நினைக்கிறியா, என்னோட ஒய்ஃபை ஒழுங்காக சொல்லு எங்கே வச்சிருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, எந்த விதத்தில் அவளை விட நான் குறைஞ்சு போயிட்டேன், நான் வந்து எவ்வளோ லைக் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹஸ்பண்டாக தான் வேணும், பிரதராக கிடையாதுன்னு அவன் சொன்னதும் அவன் ரொம்ப கோமாயிடுறான். அப்போ அவங்க பிரதர் அவங்க கார்ட்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. ஒழுங்காக வந்துட்டு சொல்லி என்னோட ஒய்ஃப் எங்கே வச்சிருக்கு அப்படின்ற சொல்லி கேட்கும்போது நான் ஏன் சொல்கிறேன், அந்த இவில் வந்துட்டு சாவட்டும், வயிற்றில் இருக்க அந்த குட்டி பிசாசுங்களுமே சேர்த்து தொலைட்டுன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோட பிரதர் நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க, நான் இவளை பார்த்துக்கிறேன், எப்படி உண்மையாக வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை அனுப்பி விட்டுட்டு இவ பக்கத்தில் நெருங்கி வந்ததுமே என் பக்கத்தில் வராதிங்கன்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது, நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொல்லிட்டு இவ வேகமாக விழுந்தடிச்சு அங்கே ஓடுறான். அவன் எங்கள் டாக்டரை பார்த்துட்டு ப்ளீஸ் என்னோட ஒய்ஃபை எப்படியாச்சும் நீங்கள் காப்பாற்றுங்க, உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் அவசரம்லாம் படாதீங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், நல்லபடியாக வந்துட்டு குழந்தையும் நல்லபடியாக பிறந்துடும் அப்படின்றத சொல்லும்போது எப்படியாச்சும் வந்து என்னோட ஒய்ஃபை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா பிரதர் எல்லாருமே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 3 குழந்தைங்களுமே பிறந்துடுது, 3மே பையன் தான். அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்க பாருங்கள் அவங்க குழந்தைங்கள்னு சொல்லிட்டு காமிச்சா அவன் குழந்தைய பார்க்காம வேமா ஒய்ஃபை பார்க்க போயிட்டுருக்கான். அவங்க அம்மாட்ட கொண்டு போய் இங்கே பாருங்கள் உங்கள் பேர பிள்ளைன்னு சொன்னால் அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே உள்ளே போனதும் இது என்னடா குடும்பம், குழந்தைய தான் எல்லார் வீட்லேயும் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, ஆனால் வந்துட்டு பொண்டாட்டி தான் முக்கியம், மருமக தான் முக்கியம்னு சொல்லிட்டு வேமா போயிட்டுருக்காங்களே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோங்க அவகிட்ட சாரி கேட்குறான், உனக்கு இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, என்னால் தான் உன் லைஃபே இவ்வளோ தூரத்துக்கு நாசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இப்போ ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் லைஃப்பில் கிடைச்சது தான் எனக்கு பெரிய வந்துட்டு வரமே அப்படின்றத சொல்கிறா. இதுக்கப்புறம் நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவளுக்கு வாக்கு கொடுத்ததுமே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது. அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு நல்லபடியாக அவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவளங்க பார்த்தே இல்லை இவன் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த நிலைமையில இருக்கோம், இவன் மட்டும் ஹாப்பியாக இருக்கிறதா, குழந்தை பெற்றுட்டு இவன் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போனதுமே டாக்டர் அங்கே செக்கிங் வந்துட்டு ஆளை காணோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுறாங்க. ஹீரோக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது.
அங்கே நம்ம ஹீரோயினை கொண்டு வந்து விட்டுட்டு எதுக்காக நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு ஹீரோயின் கேட்டதும், உன்னால தான் எங்கள் லைஃபே நாசமாயிருச்சு. உன்னை நாங்கள் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம். ஆனால் காசு எதுவும் கொடுக்காம நீ மட்டும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கியா? உன்னால் வந்துட்டு எங்கள் நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. உன்னை சும்மா மட்டும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு எங்கள் போட்டு அங்கே டார்ச்சர்லாம் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்துட்டு காசு கொடுக்கலன்னா உன்னை நாங்கள் வந்துட்டு உயிரோட விட மாட்டோம். நீ எப்படி குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு உனக்கு கொலை பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே மாற்றிட்டு இருக்காங்க. என்னோட கை கண்ணு எல்லாத்தையுமே கட்டி வச்சு அவள் வாயிலையுமே துணியை வச்சுட்டு, இன்னைக்கு பாரு நாங்கள் வந்துட்டு உன்னை சேல்ஸ் பண்ணி நிறைய வந்துட்டு பைசா சம்பாதிக்க போகிறோம். இதுக்கப்புறம் எங்களோட லைஃப் வந்து நிம்மதியாக இருக்க போகுதுன்னு சொன்னதும் ஹீரோயின் நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கதறிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அவங்க அதே மாதிரி தான் அங்கே பண்ணுறாங்க. அப்போ உங்க பர்சன் வந்து ஒரு நிற்கவுமே இவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு, நீங்கள் என்ன இப்போ ரெடியாக இருக்கீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்லும்போது அங்கே அந்த பர்சன் உள்ளே போனதுமே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு அங்கே வாயிலிருந்து துணி எடுத்ததுமே, தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் கதறா. பார்த்தா வந்துட்டு அது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ கை கண்ணெல்லாம் கழட்டி விட்டதுமே அவள் ரொம்பவே பயந்து போயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. என்ன இதெல்லாம் சொன்னதும் எல்லாம் உனக்கு சர்ப்ரைஸ் தான் சொல்லும்போது லில்லி என்ன ஆனான்னு சொன்னதும் அவளோட நிலைமைக்கு அவள் தான் காரணம்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ வந்துட்டு இப்படியே வந்து இருந்தால் என்ன அர்த்தம், நம்ம 2 பேருக்குமே வந்து முறைப்படி மேரேஜ் நடக்கணும்ல. ஸோ சூப்பராக வெட்டிங் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக நீயே வந்து உனக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து சூஸ் பண்ண போகிற போகலாமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.